Hi friends, welcome to Kavi Stitchings. Today day 19, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நான் எடுத்திருக்க saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அழகான ரொம்ப பியூட்டிஃபுல்லான காட்டன் saree தான். இந்த காட்டன் saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்டர் கிடையாது, பட் பார்டரில் வந்து சில்வர் ஜரி போட்ட ஒர்க் இருக்கும் இந்த சாரியில். இந்த saree ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்டும் கிடையாது, 800 தான் இந்த saree. பட்டு என்ன லுக்கு என்ன ஒர்க் இருக்கும் தெரியுங்களா, ஃபுல்லாக சில்வர் ஒர்க்கு தான். இந்த புட்டா saree ஃபுல்லாகவுமே வரும். இது வந்து நமக்கு பார்டர் saree ஃபுல்லாகவுமே வரும். இது நமக்கு அப்பர் பார்டரும் இதே தான், லோயர் பார்டரும் இதே தான் நமக்கு வரும். இதில் முந்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே சில்வர் ஒர்க்கில் கிராண்ட் ஒர்க்காக இருக்கும் இந்த முந்தி. யூஸ்வலி எனக்கு காட்டன் saree ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் என் டேஸ்ட்டு காட்டன் saree அமைஞ்சதுன்னா அதை அப்படி பார்த்துப்பேன். அந்த சாரீஸ் அவ்வளோ லவ் பண்ணுவேன் நான். இது ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரேட் சாரின்னு கூட சொல்லலாம். இதில் அப்படிப்பட்ட இந்த saree இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைட்டாக வெல்வெட் ஷேடும் இருக்கும் நமக்கு. இந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த வெல்வெட் பார்டர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து சாரியில் ஷேடாகவும் கொடுத்துருப்பாங்க. கட்டினா அவ்வளோ லுக்கும் இருக்கும் இந்த சாரீக்கு. அதுவும் இந்த சில்வர் ஜரி வந்து அப்படி எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இந்த சாரீக்கு நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரிய ஒர்க்கே கிடையாது, சிம்பிள் ஒர்க்கு தான். யார் வேணாலும் இந்த டிசைனை பண்ணலாம். தெரியுதுங்களா? நார்மலாக எப்பவுமே ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைச்சிட வேண்டியதான். இங்கே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஃபோர் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்குறேன். 2 பக்கமும் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் இதை வந்து ஆஃப் சர்க்கிளில் இந்த லேஸ் வந்து சில்வர் லேஸ் வந்து இதே மாதிரி லேஸ் வந்து நம்ம கடைகளில் கிடைக்கிது. நம்ம இதை பார்த்து வாங்கணும். இது நமக்கு எல்லா கலர்லேயுமே அவைலபிலிட்டி இருக்குது. நமக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்து மேட்ச் பண்ணி வாங்கினா கரெக்டாக இருக்கும். இந்த லேஸ் இந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஷேப் வந்து இந்த சாரியில் உள்ள இந்த ஷேப்போடு மேட்ச் ஆச்சு. அதனால் நான் அந்த லேஸை நான் வாங்கிட்டேன். அதையே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படியே மேலேயும் கீழேயும் ரிவர்ஸ் சைடில் வச்சு அடிச்சிருக்கிறேன். அப்படியே ஒரு பார்டர் கொடுத்த மாதிரியே இருக்குது பாருங்கள். கைக்கும் அதே தான், அதே லேஸை மட்டுமே யூஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் வச்சுருக்கேன். அப்படி வைக்கும்போது அந்த சிக்ஸாக் டிசைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா அது டெம்பிள் ஷேப்புன்றதுனால நீங்கள் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தைக்கும்போது அந்த சிக்ஸாக் ஷேப் வந்து உங்களுக்கு அதுலேயே சாரிலேயே க்ரியேட் பண்ண மாதிரி வந்துடும். பட் இது வந்து ஃபுல்லாக பிளெயின் சாரியாக தான் வந்துச்சு. ப்ளவுஸும் பிளைன் தான். பட் நான் இதை எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். அந்த ஜிக்ஸாக் அழகாக இருக்குதுங்களா. ப்ளஸ் எப்பயும் போல் ட்ரையாங்கிள் நாட்டும் ஒரு பேண்டும் செஞ்சுருக்குறேன். எப்படி இருக்குது இந்த டிசைன்? இந்த டிசைன் யார் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் இதில் இன்னும் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை சேர்த்து பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இது போல் இன்னும் ப்ளவுஸ் டிசைன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா கவி ஸ்டிச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.